கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் and welcome to சினிமா செய்திகள். இந்த வாரமோ சினிமா செய்திகள் நிகழ்ச்சியில தமிழ் சினிமால கடந்த சில தினங்கள்ல நடந்த படப்பூஜைகள், பத்திரிகையாளர் சந்திப்பு, இசை வெளியீட்டு விழா, ஷூட்டிங் ஸ்பாட் எல்லாத்தையுமே காட்சிகளா பார்த்து ரசிக்கலாம். நிஜ வாழ்க்கையிலையும் சினிமாவிலையும் தனிப்பட்ட நகைச்சுவையை விட கருத்துடன் கூடிய நகைச்சுவைக்கு அதிக வரவேற்பு இருக்கும். இயக்குனர் எழிலேஸ் மீண்டும் விஷ்ணு விஷால், நிவேதா பெத்துராஜ் ஹீரோயினா நடிக்க ஈசன் புரொடக்ஷன்ஸ் தயாரிக்கும் படத்தை இயக்குறாரு. இந்த படமும் முழுநீள காமெடி திரைப்படமா? இயக்குனர் ராஜ்முருகன் சமூகம் சார்ந்த திரைப்படங்களை இயக்கி வெற்றி அடைபவர். ஜெயின் பிலிம்ஸ் தயாரிப்பில் இயக்குனர் ராஜ்முருகன் கதை வசனம் எழுதியிருக்கும் புதிய படத்தின் துவக்க விழாவை பார்ப்போம். கதை வசனம் நான் எழுதியிருக்கேன். இந்த படத்தை இயக்குறது சரவணன் ராஜேந்திரன், ஒரு புதுமுக இயக்குனர். அவர் கமல் சார், பாலு மகேந்திரா சார்ட்டெல்லாம் ஒர்க் பண்ணவர். ஜோக்கர் படத்தில் கோ டைரக்டராக ஒர்க் பண்ணவர். என் பேர் சரவண ராஜேந்திரன். புதுமுகம் நடிக்கிற படம். ஹீரோயினாக மாசான், ஹரம்கோர் அப்படின்னு படங்கள்லாம் நடித்த ஹீரோயின் நடிக்கிறாங்க. ஸ்வேதா திருப்பாதி அவங்க பேர். என்னோடய பேர் ரங்கா. ஜெயின் ஃபிலிம்ஸ் தயாரிக்கிற முதல் படம் இது. இது 90s நடக்கிற ஒரு ஸ்டோரி. என்னோடய பேர் அதில் ஜீவா. என்னோடய கதாபாத்திரம் ஒரு கதையில் ஒரு முக்கியமான போர்ஷன். ஹீரோவோட அப்பாவை நடிக்கிறேன் அந்த கதையில். அந்த கேரக்டர் ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டர் கதையில். அதாவது ஒரு டிஃபைன் பண்ண முடியாத ஒரு கேரக்டர். ஒரு சாஃப்ட் நேச்சராக, இல்லை ஒரு கோவக்காரனா, இல்லை கண்டிப்பான ஒரு அப்பாவா, இல்லை ரொம்ப ஒரு மாதிரி நெகிழ்வான அப்பாவா அப்படின்னு டிஃபைனே பண்ண முடியாது. அந்த மாதிரியான ஒரு கேரக்டர். நான் ஜார்ஜ் விஜய் பேசுகிறேன். டைரக்டர் வினிஷுடைய ப்ரொடக்ஷன் நம்பர் 1 பூஜை விழாக்கு நம்ம வந்திருக்கோம். வெரி ஹாப்பி டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் ஒண்டர்ஃபுல் அக்கேஷன். த என்டையர் டீமுக்கும், காஸ்ட், க்ரூ, டைரக்டர், ஸ்பெஷலி டு புதுமுக ஹீரோ அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஒரு நல்ல ஒரு கதாபாத்திரம் பண்ணுறேன். ஸோ நல்ல கேரக்டர். அவருடைய இதில் இதுவரைக்கும் நான் பண்ண ப்ராஜெக்ட் எல்லாமே வெற்றி தான். இன்றைக்கி ஃபஸ்ட் டைம் அவருடைய படம் ப்ராஜெக்டில் நான் பண்ணுறேன். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நடிகர் விஜய் படத்தின் தலைப்புகள் கதையையும் கேரக்டரையும் பிரதிபலிக்கக்கூடியதாக இருக்கும். விஜய் நடித்த மெர்சல் படத்தின் பாடல் வரியான ஆளப்போறான் தமிழன்ற இந்த வரி தான் விஜயின் அடுத்த படத்துக்கான தலைப்பா இருக்க போதாம். விசிறி படத்தின் இசை வெளியீட்டு விழாவை பார்க்கலாம். ஜேசா புரொடக்ஷன்ஸ் தயாரிக்க ராம் சரவணா, ராஜ் சூர்யா நடிக்க இந்த படத்தை இயக்கியிருக்காரு வெற்றி மகாலிங்கம். இந்த படத்தின் இசை வெளியீட்டு விழால இயக்குனர் எஸ்.ஏ. சந்திரசேகரன் உட்பட பல பேர் திரளா கலந்துக்கிட்டாங்க. 2 இடங்கள் எப்பவுமே நம்ம வச்சுப்போம். ஒரு போட்டியாக நம்ம எல்லாத்தையுமே பார்க்குற மனோபாவம் இருக்குது. ஆனால் எல்லாரும் சினிமாவை நேசித்து சினிமாவுக்காக உழைத்து முன்னுக்கு வந்தவங்க அப்படிங்கிறத நம்ம ஒரு முன்னுதாரணமாக நாங்கள் பண்ண வேண்டியிருக்கோம். ஸோ இந்த ஒரு சிரமமான ஒரு சேலஞ்சிங்கான சுச்சுவேஷனில் நீங்கள் சரியான நேரத்தில் ஒரு நல்ல திரைப்படம் கொடுக்கும்போது மக்கள் அங்கீகரிக்கிறாங்க அப்படின்றதுக்கு இப்போ நல்ல படங்களும் உதாரணம். அறம் எடுத்தாலும் சரி, அவள் எடுத்தாலும் சரி, தீரன் எடுத்தாலும் சரி, ஒரு நல்ல படமாக சரியான நேரத்தில் வந்தோன்னா வெற்றி அடையும். அந்த மாதிரி ஒரு நல்ல நேரத்தில் உங்கள் படத்தை ரிலீஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக வெற்றி காத்திருக்கு. வெற்றி உங்களுக்கு. நான் வெண்ணிலா வீடு, அருமமிசை குறும்பறவை படங்களை இயக்குனர் வெற்றி மகாலிங்கம் தற்போது தளபதி ரசிகர்களோட ரைவலை பேஸ் பண்ண ஒரு படத்தை தயாரித்து இயக்கியிருக்கேன். படத்தோட பெயர் விசிறி. என் பேர் ராஜ் சூர்யா. இதுதான் என் ஃபஸ்ட் படம் விசிறினால ஃபேன்ஸ் தான். தமிழ்நாட்டில் தளபதி ஃபேன்ஸ் பற்றி எடுத்திருக்கோம் படம். இதில் தளபதி ரசிகன் நடிச்சிருக்கேன். நவீன் சங்கர், விசிறி படத்தோட ஒன் ஆஃப் த மியூசிக் டைரக்டர். இந்த படத்தில் நான் 2 பாட்டு பண்ணியிருக்கேன். ஒன்று மெர்சலுக்கு ட்ரிபியூட்டாக பண்ணியிருக்கேன். அண்ட் இன்னொன்று தளபதி பற்றி ஒரு சாங் மாதிரி வரும், பிட் சாங் மாதிரி. அண்ட் இந்த படத்தோட கம்ப்ளீட் பேக்ரவுண்ட் ஸ்கோர் நான் தான் பண்ணியிருக்கேன். சிரி படத்தோட கேமராமேன். மூவி பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஃபேன்ஸ் பேஸ் பண்ண ஸ்டோரி, ஃபுல்லாக கலர்ஃபுல்லாக வந்திருக்கு மூவி. கண்டிப்பாக இது ஒரு யங்ஸ்டர்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கிற மாதிரியான மூவியாக இருக்கும். இப்போது எல்லாம் நடக்கிற விஷயங்கள் தான் எடுத்திருக்கோம் படத்தில். நான் விசிறி படத்தில் பாட்டு எழுதி பாடியிருக்கேன். என்னோடய பாட்டு தளபதி 2 பேருக்கும் சாங் எழுதியிருக்கேன். செய்தி என்னன்னா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தன்னுடைய தாய்மொழியான மராட்டி மொழி திரைப்படத்துல மம்முட்டியுடன் இணைந்து நடிக்க போறாராம். இந்த திரைப்படம் தமிழையும் மொழிமாற்றம் செய்யப்பட்டு வெளிவர இருக்கான். தீரன் அதிகாரம் 1 கார்த்தி, ரகுல் பிரீத் சிங், போஸ் வெங்கட் மற்றும் பல ஹிந்தி நடிகர்கள் நடித்திருக்கும் திரைப்படம். எஸ்.ஆர். பிரபு தயாரிக்க வினோத் இயக்கியிருக்காரு.
இந்த படம் வெளிவந்த நாள் முதல் நல்ல வரவேற்பு அடைஞ்சதுக்கான காரணம் என்னன்றதை பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த ப்ராஜெக்ட் வந்து பிரகாஷ் பாபு சார் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணார். ஃபஸ்ட்டு இது வந்து நான் ஸ்கிரிப்டாக பண்ணல, எதுவும் பண்ணல. ஃபஸ்ட்டு ஒரு இன்சிடெண்ட்டாக மட்டும் இருந்தது. ஜஸ்ட் அவர்கிட்ட சில இன்சிடென்ட்ஸையும் சில நாட்ஸையும் சொல்லும்போது அவர் ஒரு வாரம் கழித்து இதை பண்ணலாம், இது புதுசாக இருக்கும், இதில் ஸ்கோப் இருக்கிற மாதிரி தோணுதுன்னு ஃபஸ்ட்டு ஆரம்பித்தது வந்து பிரகாஷ் பாபு சார் தான். அவர் தான் வந்து பிரபு சார்கிட்ட சொல்லி கார்த்தி சார்கிட்ட பிச் பண்ண வச்சுது. படம் நான் சொன்ன மாதிரி அதுவாக தேடி வந்த ஒரு கதை, அதுவே திரும்ப திரும்ப எங்கிட்ட வந்துகிட்டே இருந்த ஒரு விஷயம். மேபி இந்த கேஸில் ஒர்க் பண்ண ஆஃபீஸர்ஸ் வந்து நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டோம், யாருக்குமே இது தெரியாமல் போச்சேன்னு ரொம்ப நினச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது வினோத் சாருக்கு வந்து நியூஸ் பேப்பராக வந்து எனக்கு மறுபடியும் அது இன்சிடெண்ட்டாக கதையாக வந்து சேர்ந்துச்சு. ஸோ இது எடுக்கப்பட வேண்டிய விஷயமா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதனால தான் எங்களை தேடி வந்துச்சு. எங்களை தேடி வந்ததில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அந்த படம் பண்ணி முடிச்சதில் கிடச்ச நிறைவே ரொம்ப சந்தோஷம். அதுக்கப்புறமா நீங்கள் கொடுத்த வெற்றி இன்னும் சந்தோஷத்தை கொடுத்துருக்கு. எங்களுக்கு முதல்ல இருந்தது இந்த கண்டென்ட் ரொம்ப நம்பிக்கையான ஒரு விஷயமா இருந்தது. செகண்ட், வினோத் அவர்கள் மேலே இந்த நம்பிக்கை, தான் எடுத்துக்கிட்ட விஷயத்தில் ரொம்ப தெளிவாக தனக்கு என்ன வேணும் வேணாங்கிறத முதல் நாள்லேருந்து ரொம்ப தெளிவாகவும் எந்த ஒரு டென்ஷனும் இல்லாமல் ஒரு 2வது படத்துலேயே ஒரு பெரிய ப்ராஜெக்டை வந்து ஹேண்டில் பண்ணுறோம் அப்படின்னு இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக அது ஒரு 10-15வது படத்தில் பண்ணக்கூடிய அளவுக்கான ஒரு எந்த ஒரு டென்ஷனும் இல்லாமல் ரொம்ப இலகுவாக அந்த ப்ராஜெக்டை அணுகுனாப்புல. அதே வகையில் எங்ககிட்ட என்ன மாதிரி இருக்குன்னு படம் எங்களுக்கு சொன்னாரையோ அதை விட ஒரு படி அதிகமாக அந்த படத்தினுடைய அவுட்புட்டை வந்து எங்களுக்கு கொடுத்தாரு. அந்த வகையில் திரு வினோத் அவர்களுக்கு நன்றி. ரீரெக்கார்டிங்கில் ஒவ்வொரு பிட்டும் இந்த இடம் இப்படி இருக்கணும், வில்லனுக்கு ஒரு கேரக்டர் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தார், ஹீஸ் லைக் உல்ஃப் அப்படின்னு. ஸோ அந்த உல்ஃபை வந்து ஓகே மியூசிக்காக ட்ரான்ஸ்லேட் பண்ணி காட்டும்போது லைக் இமீடியட்டாக அதை ஓகே சொன்னார். அண்ட் த்ரோட் சிங்கிங் புதுசாக எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும்போது. அண்ட் தேங்க்யூ வினோத். ஏன்னா மியூசிக்கல் சென்ஸ் இல்லைன்னா அது கண்டிப்பாக ஒர்க்கில் ரிஃப்ளெக்ட் ஆகாது. ஐஜியாக இருந்த திரு ஜாங்கித்தார் தலைமையில் தான் நாங்கள் கிளம்பினோம். அவர் ரொம்ப ஒரு உண்மையான ஒரு வேலையை செய்தார். அவர் வந்து என்னன்னாக்கா டிஎஸ்பி வந்து புதுசாக அப்போ தான் சர்வீஸ்க்கு வந்த ஒரு 4 டிஎஸ்பி ஒரே பேட்சில் செலக்ட் பண்ணார். அந்த 4 பேருமே நம்ம ஹீரோ மாதிரி தான் இருப்பாங்க. ஒரே மாதிரி ஃபிசிக்கு, ஒரு ஹெவி பில்ட்டெல்லாம் கிடையாது. அவர் நம்ம ஹீரோ மாதிரியே 4 பேருமே அப்படி தான் இருப்பாங்க. ஏறக்குறைய நம்ம டைரக்டர் சார் வந்து ஒரு ஹீரோ செலக்ட் பண்ணும்போதும் அது ஒரு கண்ணு கருத்தும் அதே ரேஞ்சில் செலக்ட் பண்ணியிருக்காருன்னா அதுவே ஆரம்பமே வெற்றின்னு சொல்லலாம். கேமரா ஆப்ரேஷன்ஸ்லேருந்து ஃபைட்லேருந்து மேனேஜ்மெண்ட்லேருந்து ரொம்ப கஷ்டம். இந்த படத்தோட வேலை எவ்வளோ வேலை பார்த்துருக்கோம், எவ்வளோ ஊருக்கெல்லாம் போயிருக்கோம். இந்த படத்தில் அப்படி ஒரு ஊரும் அப்படி ஒரு ஊராக அமைஞ்சது, கிளைமேட்டும் அப்படி ஒரு கிளைமேட் அமைஞ்சது. சரியான குளிர்லேருந்து ஆரம்பித்து அப்படியே ஒரு வெயிலினுடைய உச்சத்தில் மார்ச் எண்டு வரைக்கும் இருக்கிறோம். வெயில்னா வெயில், அப்படி ஒரு வெயில், எல்லாருக்கும் மூக்கில் ரத்தம், நிறைய பேருக்கு வந்து உடம்பு சரியில்லை. இதெல்லாம் தாங்கி இந்த படத்துக்கு ஏதோ ஒரு பெரியவங்களோட ஆசீர்வாதத்தில் ஒரு நல்ல விதமான ஒரு அமைப்பு அமைஞ்சு இந்த படம் வந்து வெற்றி படமாக அமைஞ்சிருக்கு. நான் எல்லாரும் நன்றி சொல்லிக்கிறேன். இசையமைப்பாளர் தர்முகா சிவா இசையமைப்பில் என்னை நோக்கி பாயும் தோட்டா படத்தின் பாடல்கள் படம் வெளிவருவதற்கு முன்பே பெரிய வரவேற்பு அடைஞ்சிருக்கு. அதனால கௌதம் வாசுதேவ் மேனன் இந்த படத்தின் ஷூட்டிங்கை விரைவில் முடிச்சு பிப்ரவரி மாதமே வெளியிட திட்டமிட்டிருக்காரு. இந்த படத்துல தனுஷ் ஹீரோவா நடிச்சிருந்தாலும் சிறப்பு தோற்றத்துல நடிச்சிருக்காங்க ராணா, சுனைனா. அம்மணி, சவாரி படங்களை தயாரித்த பென் கோவிந்த் ஹீரோவாக அறிமுகமாயிருக்கும் திரைப்படம் கரிசோறு. சாந்தினி ஹீரோயினா நடிக்க மைம் கோபி, KR விஜயா மற்றும் பலர் ஆர்டிஸ்ட் இணைந்து நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை இயக்குறாரு விஜய் வெஞ்சி. இந்த படத்தின் துவக்க விழாவை பார்க்கலாம். என்னோட பேர் விஜய் வெஞ்சி. என்னோட படத்து பேர் வந்து கரிச்சோர் அன்லிமிட்டெட். எல்லாருமே முக்கியமான கேரக்ட் பண்ணுறாங்க. ஷூட்டு ஃபுல்லாக சென்னையை சுற்றி தான் நடக்க போகுது. கம்ப்ளீட் சென்னை ஸ்டோரி. மைம் கோபி. கரிச்சோர் படத்துக்கான பூஜை துவக்கம், நல்ல துவக்கம். இந்த படத்தில் ஒரு நல்ல கதாபாத்திரம், அந்த கதாபாத்திரம் வந்து ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. டைரக்டர் விஜய் தம்பிக்கு பெரிய வாழ்த்துக்கள், இந்த டீமுக்கு பெரிய வாழ்த்துக்கள். உண்மையிலேயே இந்த டீம் எல்லாமே அவ்வளோ எனர்ஜெட்டிக்காக இருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இதில் நானும் ஒரு பார்ட்டாக இருக்கிறதுக்கு. நான் உங்கள் சாந்தினி. ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். நிறைய சீனியர் ஆக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ண போகிறேன். அண்ட் மெயின்லி KR விஜய் அம்மா கூட ஒர்க் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்கிரிப்ட், எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான ரோல் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு. என் பேர் வென் கோவிந்தா. இன்றைக்கி நான் தான் இந்த படத்தினுடைய ஹீரோ. வெரி ஸ்பெஷல் ஸ்கிரிப்ட் இது. வந்து ஒரு 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 ஃபேமிலி ட்ராமாட்டிக் ஆக்ஷன் ஃபில்ம் மாதிரி நாங்கள் எடுக்கிறோம். இந்த படம் கரிசோறு இன்றைக்கி ஆரம்பம். ரொம்ப மகிழ்ச்சியான நாள். இந்த கதைக்களம் ரொம்ப புதுசு. இதை தயாரிக்கிற டேக் என்டர்டெயின்மெண்ட்
இன்றைய காலகட்டத்தில் சினிமாவுக்கு முக்கியமான ஒரு நிறுவனம். நம்ம தென் மாவட்டத்தில் மட்டும் இல்லை, காரைக்குடிலேருந்து, புதுக்கோட்டையிலேருந்து, திருச்சியிலேருந்து, மதுரை சைட்லேருந்து எங்கே எடுத்துக்கிட்டாலும் சரி, விருந்து அப்படின்னாலே கறிசோறு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அந்தளவுக்கு கறிசோறு டைட்டில் வச்சுருக்கிறதுனால கண்டிப்பாக இது ஒரு கறி விருந்து போல தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் ஃபஸ்ட்டு பட இயக்குனர் கண்டிப்பாக வித்தியாசமாக ஏதாவது எல்லாம் கலந்து நவரசமும் இருக்கும்னு நினைக்கிறேன். என் பேர் அஸ்வன் ஜெரோம். கரிசோர் அன்லிமிட்டெட் அப்படின்ற ஒரு படத்தில் வந்து நான் அமுதன்ற கேரக்டர் ப்ளே பண்ணுறேன். இதை வந்து டேக் என்டர்டெயின்மெண்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. யானும் தேவன்ற படத்தை வந்து என்னுடைய ஃபர்ஸ்ட் படம். ஸோ இதோடைய 2வது படம். நானும் ஒரு சின்ன கதாபாத்திரம் பண்ண போகிறேன். இன்றைக்கி தான் முதல் நாள் படப்பிடிப்பு. ஸோ இந்த படப்பிடிப்பு நல்லபடியாக முடிஞ்சு படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும் அப்படிங்கிறதுக்கு உங்களுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாமே எங்களுக்கு தேவை. என் பேர் ராம்போ விமல், ஃபைட் மாஸ்டர் இந்த படத்துக்கு பண்ணுறேன். கரிசோரை பற்றி சொல்லணும்னா நல்ல ஸ்கிரிப்ட், விஜய் நல்ல ஒரு விஷயம் நல்லா பண்ணியிருக்காரு, நல்லபடியாக பண்ணியிருக்காரு. நான் ஒரு திரையரங்கில் என் படம் ரிலீஸ் ஆகுதுன்றது வந்து என்னோட கரியரில் எனக்கு பெரிய விஷயம், ரொம்ப பெரிய விஷயம். அந்த விஷயத்தை எனக்காக பண்ணி கொடுத்த அலெக்ஸ் சார், உங்களுக்கு வந்து பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நான் வந்து தாடி வச்சேன், அண்ணன் கேரக்டருக்கு தாடியும் மீசையும் பெருசாக வச்சுருந்தேன். தம்பி கேரக்டருக்கு அதை ரிமூவ் பண்ணிட்டேன். இவ்வளோ தான். மற்றபடி நான் என் படத்தில் வந்து நடிக்கலாம் முயற்சி பண்ணுறதே கிடையாது. நடித்தா சொதப்பிக்கும், அப்போ நல்லா தெரியும். அதனால் என்ன பண்ணுவேன், இப்போ எல்லாருமே நமக்கு ஒரு கேரக்டர் இருக்குது. நான் வந்து கோவப்பட்டால் இப்படி கோவப்படணும், முகத்தை சீரியஸாக. நான் விஜய் ஆண்டனி மாதிரி கோவப்படுவேன், விஜய் ஆண்டனி மாதிரி சிரிப்பேன், விஜய் ஆண்டனி மாதிரி வந்து அழுவேன். என்னோட எமோஷன்ஸ் மட்டும் தான் படத்தில் வச்சுக்கிறேன். இதை தாண்டி நான் எதுவுமே ட்ரை பண்ணுறதில்ல. நான் ஒன்று சர்க்காஸ்டிக்காக பேசல, தாழ்மையாக பேசி சிம்பிளாக உங்ககிட்ட கைத்தட்டு வாங்கிறதுக்காக பேசல. ஏன் சொல்கிறேன்னா, நான் மைக்கேல் ராமராஜன்ற படத்தை பார்த்துட்டேன். அந்த படத்தை பார்த்ததுக்கப்புறமா நான் நடிகன்லாம் நம்ம வந்து கம்பேர் பண்ணிடலாம், நீங்கள் எப்படி ட்ரை பண்ண போகிறீங்க, எப்படி வளர்த்துக்க போகிறீங்கன்னா சத்தியமாக என்னால் வளர்த்துக்கவே முடியாது. அந்த மாதிரிலாம் டைரக்டர் அவர்கள் கதை சொல்லி அந்த கதை வந்து சிறப்பாக அமைஞ்சு இது வித்தியாசமான ஒரு நடிகர் நடிக்க வேண்டும் அப்படின்னு சரத் சார் அவர் தான் ஃபஸ்ட்டு கதை கேட்டார். இது யாராவது வித்தியாசமாக இருக்கிறவங்க தான் இந்த படம் நடித்தா நல்லா இருக்கும்னு சொல்லி அப்புறம் தான் நாங்கள் விஜய் ஆண்டனி அவர்களை சந்தித்து இந்த கதையை அவரிடம் சொல்லி, ஏன்னா விஜய் ஆண்டனிக்கு அப்படி ஒரு பேர் இருக்குது, வித்தியாசமான கதை, டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற கதை மட்டும்தான் அவர் செய்வார். அவருக்கு முதல்ல பிடிக்கணும்னு சொல்லி அவர் உடனே கதை ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த படத்துக்கு அடுத்தது தான் என்னை ரொம்ப தெரியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் உங்களுக்காக நான் இந்த படத்தை உடனே பண்ணுறேன்னு சொன்ன அந்த நல்ல உள்ளத்துக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டேன். 2.0க்கு என்ன உழைப்பு இருக்குமோ அதே உழைப்பு தான் எல்லா படங்களுக்கும் இருக்கும், அதே ஒரு இன்டென்ஷன் தான் இருக்கும் எல்லாத்துக்குமே. பட் அந்த அங்கீகாரம் இருக்குல்ல, அந்த அங்கீகாரம் வந்து ஒரு பெரிய நடிகர்கள் நடிக்கும் போது தான் நமக்கு கிடைக்குது. அந்த விதத்தில் எனக்கு இன்றைக்கி இந்த மேடை அமைஞ்சதுக்கு மிக முக்கிய காரணமாக இருந்த திரு விஜய் ஆண்டனி சார் அவர்களுக்கு என்னுடைய முக்கியமான நன்றி. ரொம்ப நிறைவாக இருக்குது மைண்ட், அதை சொல்கிறதுக்காக வந்தேன். இப்போ ஊருக்கு போனால் ஒரு பெரிய இயக்குனராக தான் என்னை ரிசீவ் பண்ணுவாங்க. ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக தான் கிளம்பி வந்தேன் ஒரு 13 வருஷத்துக்கு முன்னாடி. சின்ன சின்ன வேலைகள்லாம் முடிச்சுட்டு திருப்பி ஊருக்கு போகும்போது கண்டிப்பாக ஒரு பெரிய டேரக்டராக தான் போகின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. விஜய் ஆண்டனி சார் ஆஸ் யூஷுவல் அவர் எப்படி பண்ணணுமோ அதை சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. டைரக்டர் சார் வந்து கதையை நல்லா சொல்லியிருக்காரு. நல்ல பெரிய தியேட்டர்ஸில் ரிலீஸ் பண்ணியிருக்கோம். ஆல்மோஸ்ட் லைக் 400 தியேட்டர்ஸ் ரிலீஸ் இது. ஐ திங்க் விஜய் ஆண்டனி சாருக்கு இதுதான் ஃபஸ்ட் மூவி 400 தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன். உழைப்பு இல்லாமல் இந்த இடத்துக்கு வர முடியாது அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாமே தெரியும். விஜய் ஆண்டனி சாரோட நான் பழகியிருக்கேன், இந்த படம் ஃபுல்லாக அவரோட இருந்திருக்கேன் அப்படிங்கிறதுனால இதை நான் சொல்கிறேன். 24 மணி நேரத்தில் 20 மணி நேரம் ஹார்டாக உழைப்பார். எந்த விஷயமா இருந்தாலும் உள்ளே இன்டெப்த் போய் ஹார்டாக உழைப்பார். அது எந்த டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் கூப்பிட்டு அந்த விஷயங்களை அவங்களுக்கு என்ன தேவையோ அதை கொடுத்து அதை க்ளீனாக அதை பார்ட்டிசிபேட் பண்ணி கொண்டு வருவார். Annadurai is a very emotional film. It is a bonding between twin brothers. So this film has emotions and as well as all the commercial elements like comedy, romance, fight எல்லாமே இருக்கு. It's a complete entertainer movie. அங்கீகாரம் சார் பேசின விஷயம், அங்கீகாரம்ங்கிறது ஒரு பெரிய பசி. அந்த அங்கீகாரத்தை நமக்கு யார் கொடுக்க போகிறாங்க அப்படின்ற செய்கிற வேலையெல்லாம் இந்த வேலையை தப்பாக பண்ணல அப்படின்னு பேர் வாங்குகிறோம். அங்கீகாரத்தை யார் கொடுக்க போகிறாங்க அப்படின்ற விஷயம், அந்த அங்கீகாரத்தை எனக்கு கொடுத்தவர் விஜய் ஆண்டனி சார், என்னுடைய அன்பு தம்பி ஸ்ரீனிவாசன். என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு நோட்டபுள் கேரக்டர், ஒரு குறிப்பிடத்தகுந்த கதாபாத்திரம், அப்படி தான் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். அண்ணாதுரை படம் கண்டிப்பாக பல மனக்காயங்களுக்கு மருந்து கொடுக்கும். நாம் மறந்து போனக்கூடிய அந்த உறவுகளை, அந்த நேசத்தை, அந்த பாசத்தை ஒட்டுமொத்தமாக இந்த திரையில் வந்து விஜய் ஆண்டனி சார் வந்து கொண்டு வந்திருக்காங்க. நடிகர் ஆர்யா ஜாலியான கலகலப்பான காதல் படங்கள்ல நடிச்சாலும் ஆர்யா அடுத்ததா ஹீரோவா நடிக்க போகும் படத்தை
ஸ்டூடியோ கிரீன் ஞானவேல் ராஜா தயாரிக்கிறாரு. ஷாயிஷா ஹீரோயினா நடிக்க இந்த படத்தை இயக்குறாரு சந்தோஷ் ஜி. நிவின் பாலி ஹீரோவா நடித்து தமிழில் விரைவில் வெளிவர இருக்கும் திரைப்படம் ரிச்சி. இந்த படத்தை இயக்கியிருக்காரு கௌதம் ராமச்சந்திரன். இந்த படத்தின் மேலும் தகவல்களை பார்க்கலாம். நான் மலையாளத்தில் நிறைய படங்கள் ப்ரொடியூஸ் பண்ணேன். தமிழில் ஒரு படம் பண்ணணும் ஆசை இருந்ததுனால தான் இங்கே வந்தது. நீங்கள் தான் இந்த பேப்பர் மீடியா நண்பர்களே, நீங்கள் தான் என்கரேஜ் பண்ணி இந்த படத்தையும் இந்த ஹீரோ நிவின் பாலியையும் ஒரு சக்ஸஸ் கொடுக்கான் தமிழ்நாடு. இந்த ஹீரோ ஆஃப் த டே இஸ் அவர் மியூசிக் டைரக்டர் ரஜினீஷ். ரஜினீஷ் ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணிட்டு இருக்கு இந்த படத்துக்காக. நல்ல மியூசிக், நல்ல பேக்ரவுண்ட் ஸ்கோர். நேற்றுக்கு தான் படம் பார்த்தது இங்கே 4 ஃப்ரேம்ஸில். மியூசிக்கு சவுண்ட் நல்ல சிங்காக வந்துட்டு இருக்க படத்தில். ஒரு குவாலிட்டியான ஒரு ப்ராடக்ட் வரும்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. டிசம்பர் 8க்கு படம் ரிலீஸ். நீங்கள் எல்லாருடைய சப்போர்ட் அன்றைக்கும் வேணும். நிறைய டைம் அண்ட் எஃபர்ட் போட்டு இந்த ஃபிலிம் எடுத்திருக்கிறோம். 2 years ஆச்சு ஹோல் ப்ரோசஸ். டிசம்பர் 8க்கு ரிலீஸு. படம் ரெடியாக இருக்குது. பாருங்கள். நல்லா இருந்தால் நல்லா இருக்குதுன்னு எழுதுங்க, இல்லைன்னா கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் எழுதுங்க. அவ்வளோதான், இம்மீடியட்டாக எழுதாதீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஃபஸ்ட் வந்தாங்க அஜு, இந்த படம் நான் பண்ணிகிட்ருக்கேன், உங்கள் பேர் பிச்சின் பண்ண போகிறேன், ஆகுமாகன்னு தெரியாது, பட் என்னோடய சைட்லேருந்து உங்கள் பேர் டெஃபினட்டாக இருக்கும்னு சொல்லி. ஸோ அவங்க சொன்ன மாதிரி ஆச்சு. இந்த மாதிரி நிவினோட ஒரு டைரக்ட் தமிழ் படத்துக்கு, ஃபஸ்ட் படத்துக்கு நான் மியூசிக் பண்ணுறது, அந்த பெருமையில நான் பகிர்ந்துக்கு நான் சந்தோஷப்படுறேன். நல்ல கேரக்டர், நல்ல டீம். ஐ வாண்டட் டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம். ஒரு 1.5 yearsக்கு அப்புறம் இப்போது இட்ஸ் ரிலீஸிங். இட்ஸ் அ வெரி ஸ்பெஷல் ஃபிலிம். I have seen the whole shooting. Even though my role was not there, still I stayed there because Nivin Pali, I am my favorite actor. Because after seeing the Premam, I started liking him. I love him in fact. வேறு மாதிரியான ஒரு ஆக்டிங் நான் பண்ணியிருக்கேன். ரொம்ப ஜாலியாக இல்லாமல் ஒரு மாதிரியான ஒரு அளவை மெயின்டைன் பண்ணி சூப்பராக. அதுக்கு ரொம்ப கௌதம் சார் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். இந்த படத்தில் த சாங் இஸ் ரியலி பியூட்டிஃபுல். ஏன்னா நானும் இப்போ தான் பார்க்குறேன் லிட்டில் பிட் ஆஃப் விஷுவல்ஸ் அண்ட் ஆல். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ ரியலி ஹோப் ஆல் ஆஃப் யூ லைக் இட். இன்றைக்கு சினிமா செய்திகள் நிகழ்ச்சியில் வந்த எல்லா சுவாரஸ்யமான செய்திகளையும் பார்த்து ரசிச்சிருப்பீங்க. மீண்டும் இதே நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் சுமையா.